நண்பர்களே, அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ காஸ்ட்டாக ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ஏசி செய்யலாம் அப்படின்னா நம்புறீங்களா? ஸோ கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். இந்த வீடியோவில் நம்ம 350 ரூபாய்க்கு எப்படி ஒரு ஏசி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாதிரி ஒரு ஏசி ஃபேன் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டில் வீட்டில் நம்ம டேரெக்டாக ப்ளக்கில் நாம இதை சொருவிக்கிடலாம். 230 வாட்டில் இயங்கக்கூடியது. ஸோ இந்த ஃபேனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் ஃப்ளோவையும் ஃபேனோட ரொட்டேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து தான் நாம் ஃபேனை செட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200ரூவாலேருந்து 400 பல ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது 350 ரூபா சைஸில் ஒரு ஃபேன் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இதில் இங்கே போட்டிருப்பாங்க 220 240 வால்டேஜ் வரைக்கும் டைரெக்டாக இயங்கும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த ஃபேனில் இந்த சைடு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருக்கேன். ஒரு பக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்கெட்டு புதுசு வேணால் புதுசு வாங்கிக்கோங்க, இல்லைனா பழையது வாங்கி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் ஒரு பழைய பக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட டாப்பு மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனுக்கு ஏற்றவாறு அதில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபேன் நம்ம இதில் மாட்டுறது மாதிரி உள்பக்கம் மாட்டணும். ஸோ இந்த லீஃபில் நம்ம ஏர் செக் பண்ணுறத மாதிரி இதில் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு இந்த ஃபேனை வந்து இதில் மாட்டிக்கோங்க. முதல் வேலை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டோட ஒரு சைடில் 2 ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோல் எதுக்கு என்ன சைஸில் போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 2 எல்போயோ இல்லை பிவிசி பைப் எடுத்து பழைய கடையில் கேட்டால் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே மாட்டணும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பிவிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2 ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிவிசி எடுத்து இந்த பக்கம் மாட்டிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நாம் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவு செஞ்சிட்டிங்கன்னா இதில் கேப் எதாவது தெரிஞ்சுன்னா வேணால் க்ளூகன் அதை வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ நான் மேக்ஸிமம் கேப் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். சின்ன கேப்பு தான் இருக்குது, அதை நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ எடுத்துட்டிங்கனாலே இதையும் மாட்டிட்டிங்கனாலே நமக்குள்ள ஏசிக்கான பாடி செட்டப்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த பக்கெட்டோட மூடியில் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கோங்க. ஸ்க்ரூ போடுறது உங்களோட ஐடியா எப்படி தோணும் அப்படிலாம் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு கிளிப்பெல்லாம் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளக்குக்குள்ள ஒயர் வந்து நமக்கு வாங்க கிடைக்கும். ஸோ எங்கிட்ட இந்த ஒரு பழையதை நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் புதிய பொருளும் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் மட்டும் தான் புதுசாக வாங்கியிருக்கோம். எல்லாமே பழையதான். ஸோ இவ்வளோ தான் நம்ம மொத்த செட்டப்பும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மூடி வச்சிடணும். இதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருள் வைக்கணும். அதை நான் அடுத்து காமிச்சு தரேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க இங்கே ப்ளக்கை நம்ம ஆன் பண்ணிவிட்டோன்னு வைங்களேன். இந்த ப்ளக்கை சரி ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் ஓடும். ஓடுறப்ப அங்கே உள்ள காற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 பக்கமாகவும் வரும். ஸோ இந்த 2 பைப் வழியாக வரும். இந்த பைப் வழியாக வர்றதை வந்து நம்ம எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு பக்கெட்டை திருப்பி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் செட்டப். இதோட பவர் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். இப்போ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்போ செக் பண்ணி காமிச்சு தரேன். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஐஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காலியாக தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸை தண்ணி நிரப்பி உள்ள ஐஸாக வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது இன்னும் ஃபுல் ஐஸ் ஆகலை. ஸோ நான் ஃபஸ்ட் வச்ச பீஸ் எல்லாமே ஐஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஐஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் ஐஸான பாட்டிலெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நம்ம ஏசி மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம இதில் ஒரு 10 பாட்டில் வச்சுட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பாட்டில் எடுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 பாட்டில் எடுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு 5 பாட்டில் கொண்டு ரிட்டன் இங்கே வைக்கணும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் இப்படி சீல்டாகி இருக்கிறனால தண்ணியெல்லாம் கலையாது. அதனால் தண்ணி நிரப்ப வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இதை கொண்டு போய் யூஸ் பண்ணுறோம். இது காலி ஆயிடுச்சுனாக்கா இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பாட்டிலை கொண்டு அங்கே வச்சுக்கிட வேண்டியதான். ஸோ எவ்வளோ பாட்டில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதுன்னு ஃபுல்லாக நமக்கு ஃபுல் ஐஸ் ஆகலை. ஐஸ் கட்டான அந்த பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாட்டில்ஸ் எடுத்து இதில் நம்ம வச்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பாட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம், நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 பாட்டிலும் உருகி தீந்துருச்சுனாக்கா நம்ம அடுத்த பாட்டில் உள்ளேருந்து எடுத்துல மாற்றிக்கலாம். இதில் ஃபுல்லாக வந்து நம்ம பாட்டில்ஸ் நிறச்சி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு 1 டே நைட்டு ஃபுல்லாக நம்ம பர்ஃபெக்டாக இது ரன் ஆகும்.
ஸோ பக்கெட்டு பெருசாக இன்னும் எடுத்து இன்னும் நிறைய வச்சுட்டோம்னா நிறைய ஃபுல் ஆகும். பட் நம்ம வீட்டில் ஃப்ரீசரோடைய கெப்பாசிட்டி அனுசரித்து நாம் இதை பண்ணிக்கலாம். அப்போ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான கோல்டான சில்லுன்னு காற்று வருது. எனக்கு எங்கிட்ட வெப்பநிலை அளக்கக்கூடிய கருவி இப்போதைக்கு இல்லை, என் கையில் இருந்துச்சுன்னா நான் என்னோட டெம்பரேச்சர் காணிச்சு வந்திருப்பேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் தண்ணி வந்து சுத்தமாக ஸ்ப்ரே ஆகாது. உங்களுக்கு இதில் வந்து உள்ளாட்சியோட பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது கோல்ட் ஆகி தண்ணியாக மாறிடுச்சுன்னு வைங்களேன், ஐஸ் கட்டி. ஸோ நம்ம திரும்ப தண்ணி ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சாலே போதும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வெறும் 350 ரூபாய்க்கு இப்படி அடிப்பொலியான ஒரு சில்லு நல்லா ஒரு ஏசி ரெடி பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல கூலிங்காக காற்றும் இருக்குது.